மகா சிவராத்திரி விழா முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்ட ஆதியோகி ரதம் வேலூர் மற்றும் அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும், புதுச்சேரியில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் வந்து பண்ணுது. ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு வந்து பயணம் வந்து பண்ணிட்டு மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோகா கோவையில் இருக்க ஈஷா யோகா மையத்தை வந்து அடையுதுங்க. இது வந்து மொத்தம் வந்து 4 ரதம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி எல்லா கிராமங்களுக்கும் வந்து பயணம் பண்ணுது. வேலூருக்கு இந்த ரதம் வந்து ஜனவரி 5ஆம் தேதி பேரூர் ஆதீனம் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் துவக்கி வச்சார். வேலூருக்கு வந்து இந்த ரதம் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தது. அதன் பிறகு வருகின்ற தேதிகளில் பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் வேலூரில் இந்த ஆதியோகி ரதம் வந்து பயணம் பண்ணுது. கேவிக்குப்பம், ராணிப்பேட்டை, ஷோலிங்கர், திருப்பத்தூர், குடியாத்தம் ஏனைய பகுதிகளுக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்ச் 8ஆம் தேதி இந்த ரத யாத்திரை வந்து முடியுது. ஆதியோகி ரதம் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து ஆதியோகி வந்து இருக்கிறாரு. அங்கே சென்று பார்க்க முடியாத மக்கள் கிராமத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஆதியோகி செல வச்ச ரதம் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக வந்து இந்த ஆதியோகி ரதம் வந்து நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு அதன் பிறகு வந்து அங்கே வந்து சென்றடைகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 தேருங்க, நம்ம பழனிக்கு வந்து பார்த்துருப்போம் பாத யாத்திரை மாதிரி ஒரு 7 தேர், அதை வந்து பாத யாத்திரையாகவே கொண்டு வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து அங்கே வந்து சேர்க்குறாங்க. இந்த ஆதியோகி ரதம் நிறைய கிராமங்களுக்கு வந்து பயணம் பண்ணுது. அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் வந்து ஈடுபட செய்ய இந்த ஆதியோகி ரதம் வந்து ரொம்ப பயன்பெறுதுங்க. அடுத்ததாக மகா சிவராத்திரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேலூர்லேயும் நமக்கு வந்து மகா சிவராத்திரி விழா வந்து இருக்குது. கோவை ஈஷா மையம் வந்து அங்கே வந்து நடத்துறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்தம் 36 இடங்களில் வந்து மகா சிவராத்திரி விழா நேரடி ஒளிபரப்போடு வந்து நடக்குது. வேலூரில் வந்து ராணி மஹாலில் மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை நேரடி ஒளிபரப்பு. அதில் வந்து சத்குரு அவங்க வந்து அங்கே பண்ணுற கூட்டு தியானம், இங்கே இருக்கிற அன்னதான நிகழ்ச்சி வந்து இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அன்னதானம் வந்து அங்கேயும் வந்து இருக்குது, இங்கேயும் வந்து இருக்குது. 36 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு வந்து மகா சிவராத்திரி விழா வந்து இருக்குது. இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கலாம், இலவசமாக வந்து கலந்துக்கலாம். நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து அழைப்பு விடுக்கிறோம். நன்றி, வணக்கம். அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 1000லேருந்து 2000 பேர் வரைக்கும் வராங்க சார் வருஷத்துக்கு. ராணி மஹாலில். ஆமாம் ஆமாம், அப்படி இல்லைங்க, 36 இடத்துல நடக்குது. வேலூரில் ராணி மஹால். ஆமாம், அப்படி ரதமா புதுச்சேரிக்கு வந்து போதுங்க. அதர் ஸ்டேட்டுங்க, அதை விட்ட வேற வந்து இல்லைங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இதுக்கு மேலே வந்து வருகின்ற காலத்தில் அது மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. திருப்பத்தூர் இருக்குங்க. ராணிப்பேட்டைக்கு வந்து நாளைக்கு வந்து ரதம் வந்து மார்ச் 8ஆம் தேதி நிகழ்வு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அப்படின்னா இங்கே ராணி மஹாலில் மட்டும்தான் சிறப்பாக வந்து பெரிய. ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ தொலைங்கி இந்த வந்து ரதம் வந்து மொத்தம் டிஸ்டன்ஸ் வந்து 35,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுங்க ரதம். இன்றைக்கி வந்து ராணிப்பேட்டை வந்து நாளைக்கு வந்து போகணுங்க. ராணிப்பேட்டைக்கு வந்து போயிருக்கு. அது வந்து ஒரு 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 சுற்றுப்பயணமாக வந்து முடிச்சுட்டு ராணிப்பேட்டை, இதுக்கப்புறம் தான் வந்து திருப்பத்தூர் வந்து கேவிக்குப்பம் வருது நாளைக்கு. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வந்து போகுது. ராணி மஹாலில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லா ஏற்பாடுகளும் என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் சிறப்பம்சமாக செஞ்சுருக்கு? அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது. அப்புறம் வேலூரில் இருக்கிற ஈஷா தன்னார்வ தொண்டலர் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. அன்றைக்கி வந்து மாலையில் விஐபி எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருக்கோம். வரவங்க வந்து வராங்க, அவங்கள வந்து வச்சு குத்தோலை ஏற்றி நிகழ்ச்சி வந்து துவங்குறோம். பக்தி மார்க்கத்தில் கொண்டு போகணும். யோக மார்க்கம் வந்து நம்ம இது வந்து நம்ம தென்கைலாய பக்தி பேரவை வந்து ஒரு சிவபக்தர்களால் ஈஷா தொண்டர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதனால் அது வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலையும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இருக்குது. நம்ம சிவராத்திரி அப்படின்னா வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து கொண்டாடுறது வந்து நம்ம வழக்கமாக இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல்
அந்த வாரம் முழுவதும் அந்த மாதம் முழுவதும் இன்னும் எங்கள் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாலை அணிந்து சிவாங்கான்னுட்டு வெள்ளையங்கிரிக்கு வந்து யாத்திரையாக வந்து போகிறாங்க விரதம் இருந்து. அன்னைக்கு அதாவது இன்னொன்று வந்து நிகழ்ச்சிகள் இருக்கு சிவராத்திரி அன்னைக்கு. என்னைக்கு எங்கே கேட்குறீங்கன்னா ராணி மஹால்ல ராணி மஹால் நிகழ்ச்சி பொறுத்தவரை நம்ம வந்து இங்கே வந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி வந்து துவக்கி வைப்போம். ஈஷா யோகா மையத்தில் வந்து நடக்கிற நிகழ்வு வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து இங்கே வந்து இருக்குது காலை 6 மணி வரைக்கும். 7 மணிக்கு வந்து அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோம்னா வரவங்களுக்கு வந்து இரவு 8-10 மணி வரைக்கும் அன்னதானம் வந்து இருக்குது. இலவச ருத்ராட்சை வந்து தரோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.